அன்பான பாபாவிடம் நான் வதனத்திற்கு சென்றேன். வதனத்திற்கு சென்றவுடன் இன்று வதனத்தில் அநேக விதமான போகு தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. இன்று பாபா மம்மாவை கூட வதனத்தில் இமர்ஜ் செய்திருந்தார். மேலும் மம்மா எப்படி இருந்தார் என்றால், அதே போன்று மற்ற தாதிகளையும் கூட வதனத்தில் இமர் ஆனார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வதனத்தில் ஃபரிஷ்தாக்களினுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் உருவானது போல தோன்றியது. மம்மா பாபாவுடன் ஆரம்பத்தில் இருந்த தாதிகள் மம்மா பாபாவுடன் பெரிய தாதாக்கள் இருந்தார்கள். இன்று வதனத்தில் மம்மா பாபா நாலாபுரத்திலும் மேலும் விசேஷ ரூபத்தில் சந்திரன் ரூபத்தில் நின்றிருந்தார்கள். இடையில் மம்மா பாபா இருந்தார். சந்திரன் வடிவத்தில் எல்லா தாதிகளையும் நான் பார்த்தேன். வதனத்தினுடைய காட்சி மிகவும் அற்புதமாக இருந்தது, தனிப்பட்டதாக இருந்தது, அதுபோல தெரிந்தது. நான் வதனத்திற்கு சென்றவுடன் பாபா மம்மாவை எதிரில் பார்த்தேன். போகு தட்டை வைத்தேன். நான் பாபாவிற்கு சொன்னேன், மம்மாவையும் பார்த்து கொண்டே சொன்னேன், மம்மா என்று இந்த போகுல விசேஷ பிராமண குழந்தைகளின் எல்லாருடைய அன்பு நினைவுகளும் கலந்திருக்கிறது என்றேன். மம்மா மிக அன்போடு சொல்ல ஆரம்பித்தார். மம்மா ரொம்ப எளிமையாக இருந்தவர், எளிமையான மூர்த்தியாக இருந்தார். அதற்கு பாபா சொன்னார், மம்மா நீங்கள் எளிமையான மூர்த்தியாக இருந்தீர்கள். ஒரு பாபாவை தவிர உங்களுடைய பார்வை, உங்களுடைய திருஷ்டி வேறு எவர் மீதும் விழவில்லை. இவ்வளவு பாபா மீது அன்பு, யஜ்யத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய காரியம் கூட மம்மா அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். பிறகு மம்மாவை குறித்து பாபா கூறினார், மம்மா எப்பொழுதுமே விசேஷமா கம்பீர மூர்த்தியாக இருந்தார். மேலும் மம்மாவிடம் மம்மாவோட வாழ்க்கையும் தாரணை நிறைந்ததாக இருந்தது என்று பாபா கூறினார். அனைத்து அட்வான்ஸ் பார்ட்டி தாதிகள் பாபாவுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தார்கள். பாபா கூறினார், இன்று விசேஷமாக மம்மாவினுடைய நன்னாளாகும். இந்த நன்னாளில் மம்மாவினுடைய தோழிகள், மம்மா கூட இருந்தவர்கள், சகோதரிகள் எல்லாருமே வதனத்துல பாபா இன்று இமர்ஜ் செய்து விட்டார். பிறகு நான் மம்மாவைக்கு சொன்னேன், இன்று
விசேஷமா டைமண்ட் ஹாலிலிருந்து அனைவருடைய அன்பு நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு மம்மா சொல்ல ஆரம்பித்தார், நான் அனைத்து பாபா குழந்தைகளையும் மம்மாவினுடைய குழந்தைகளையும் நான் ஒரு டைமண்ட் ரூபமாக பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய டைமண்ட் குழந்தைகள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா சொன்னார். நீங்கள் பிராமண பரிவாரத்தின் மீது உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு சிநேகம் இருக்கிறது என்று மம்மா பாபாவிடம் சொன்னார். இத பாபா கண்களால் மம்மாவை பார்த்தார். அப்பொழுது மம்மாவை பார்க்கும் பொழுது ஒரு சக்தி தேவியாக தோன்றினார். மம்மாவினுடைய கண்களிலிருந்து சக்தி கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதாக தெரிந்தது. அந்த கிரணங்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தது. இந்த கிரணங்கள் வெளிப்பட்டு எல்லாருடைய நெற்றியிலும் போய் பிரகாசமாக போய் சென்றடைந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. இதுதான் மம்மாவினுடைய வரதானமாகும். டைமண்ட் குழந்தைகளுக்காக மம்மா எப்பொழுதுமே எல்லாருக்கும் வழங்கக்கூடியவர். எத்தனை வருடமாகிவிட்டது, அவர் இப்பொழுதும் கூட விஸ்வ சேவையில் இருக்கின்றார். என் கூட இருக்கக்கூடிய தோழிகள் கூட விசேஷ ரூபமாக விஸ்வ சேவைக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள், விஸ்வ சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். பாபா சொன்னார், மம்மாவை கேட்க சொன்னார், இன்னும் யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்க சொன்னார். மம்மா சொன்னார், டிராமா எல்லாருக்கும் தென்படுகிறது, எல்லாரும் டிராமாங்கிற பட்டி மீது நின்று கொண்டிருக்கிறார்கள். டிராமாவினுடைய காட்சிகள் குழந்தைகள் முன்பு கூட வந்து கொண்டிருக்கிறது, மெல்ல மெல்ல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி காட்சிகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது முதலில் இந்த பிராமண குழந்தைகளுக்கு தயாராக வேண்டும். இவ்வாறு மம்மா சொல்லிக் கொண்டிருந்தார். வரதான ரூபத்தில் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். பிறகு நான் மம்மாவிற்கும் பாபாவிற்கும் அனைத்து தாதிகளும் இருந்தார்கள். நான் சொன்னேன், மம்மா இன்று விசேஷமா உங்கள் நிமித்தமா போகு கொண்டு வந்திருக்கிறேன். அனைவரும் தாதிகள், ரத்தனமணி தாதி கூட விசேஷமா அன்பு நினைவு, முன்னி பெஹன் கூட நினைவுகள் வழங்கினார் என்று சொன்னேன். நம்ம அம்மாவும் பாபாவும் சொன்னார்கள், இப்பொழுது கூட இவர்கள் இயக்கியத்தில் ஆதி ரத்தினங்களில் இந்த குழந்தாய் கூட ஒரு ரத்தினமாக அடங்கி இருக்கிறார். பிறகு முன்னி பெஹனை பாபா மம்மா பார்த்தார். சக்திகள் நிறைந்து இருப்பதாக தோன்றினார். மேலும் சக்திசாலியான ஸ்நேகத்தின் ரூபத்தில் பாபா மம்மாவை, தாதிகளை மிகவும் சக்திசாலி, மேலும் தைரியம் தோடு காரியம் செய்யக்கூடியவர்கள் தாதியும் முன்னி பேஞ்சியும் செய்கிறார்கள். பாபா இருவரையும் தன்னுடைய மார்பகத்தில் அணைத்துக் கொண்டார். நம்முடைய பெரிய சகோதரர் நேர்வேர் பாய், கருணாபாய், ரத்தேஞ்சன் பாய், மேலும் பிரிஜு மோகன் பாய்ஜி கூட பாபா இமர்ஜ் செய்தார் வத்தனத்தில். பாபா கூறினார், இவர்கள் கூட என்னுடைய யக்ய ஸ்நேகி குழந்தைகள் ஆவார்கள், ஆதி குழந்தைகள் ஆவார்கள்.
இப்பொழுது கூட யஜ்யத்தை நடத்தி செல்வதற்காக நிமித்தமாக உள்ளார்கள். பிறகு பாபா மம்மா மிக அன்போடு ஏதாவது பழத்தை அனைவருக்கும் வழங்கினார். பிறகு பாபா மம்மாவை போகு ஸ்வீகாரம் செய்விப்பதாக தோன்றியது. பிறகு மம்மா பாபாவிற்கு போகு ஸ்வீகாரம் செய்வித்தார். எவ்வளவு போகு தட்டுகள் நிறைந்திருந்தது. ரொம்ப அற்புதமாக அழகாக பாபா வீட்டிலிருந்து அலங்காரம் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த போகு தட்டு பாபா மம்மா மற்ற அனைத்து தாதிகள் அனைவரும் அதை மிக அன்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்து அனைவரும் மனசுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆஹா குழந்தைகளே, ஆஹா பாபா மம்மா மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்கின்றார் மம்மா தாதிகள். மேலும் பிராமண பரிவாரத்தின் மீதும் அன்பு இருக்கிறது என்று பாபா கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு அட்வான்ஸ் பார்ட்டியில் உள்ள அனைத்து தாதிகளும் மம்மாக்களும் அனைவருக்கும் மிக அன்பான நினைவுகளையும் வழங்கினார். பிறகு மாதாஸ்களுடைய பட்டி நடக்குது, பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்குன்னு நான் சொன்னேன். இது மம்மா நன்னாளாகும் என்று பாபா சொன்னார். மம்மாவினுடைய சேனைகள் இந்த விசேஷ மாதாக்கள் ஆவார்கள். எல்லாரும் மீதும் கையசைத்து கூறினார். எல்லாருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். நான் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.